பிரதமர் வீட்டு வசதி திட்ட மானியத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை நிலை குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை அடுத்த சோழவரம் பகுதியில் பயனாளிகளுக்கு மானியத் தொகை வழங்கியதில் 54,40,000 ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும், வீடு கட்டாதவர்களுக்கும் தகுதியில்லாதவர்களுக்கும் பணம் வழங்கப்பட்டதாகவும் சோழவரத்தை சேர்ந்த தாமோதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கபுர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண் பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது புகார் மீது 25 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது புகார் அளித்த பிறகு தான் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் முறைகேடு தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.